ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம். இது உங்கள் அபிமான அகம்புறம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். கொள்கை அடிப்படையில் மக்கள் பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய காரணத்தால தான் இதுக்கு மக்கள் நலன் பேர் வச்சிருக்கிறோம். வாழ்வதற்காக மக்கள் போராடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போராடுவதற்காக நாங்கள் வாழ்கிறோம். திமுக ஆட்சியில் இருந்தப்போ திருமங்கலம் ஃபார்முலா, அதிமுக ஆட்சியில் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா. இந்த ரெண்டுமே திமுக அதிமுக ரெண்டு பேருமே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பல காரணங்களால் ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் இப்போ அரசியல் தேர்தல் பணி அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மார்க்சியம் என்பது மாற்றத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்வது, மாற்றத்துக்கேற்ப மாற்றை உருவாக்குவது. அந்த அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா தளத்திலும் நான் செயல்பட்டேன். 20 ஆண்டு காலமாக அரசு அனுமதியின்றி கிரானைட் வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்து விற்பனை செய்ததால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் 1,06,000 கோடின்றார். இழப்பே 1,06,000 கோடின்னு சொன்னால் எவ்வளவு ஏற்றுமதி, எவ்வளவு கொள்ளை. அந்த 1,06,000 கோடி இருந்தால் ஒரு 5-6 வருஷத்துக்கு டாஸ்மாக் வருமானமே தேவையில்லை. இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் யார்? தற்போது மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், மதிப்பிற்கினிய தோழர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. மக்கள் நல கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருமாறி இருக்கிறது. மக்கள் நலம் அப்படின்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியோ இப்பொழுது ஆளக்கூடிய கட்சியோ அரசியலை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்தாமல் சுயநலத்திற்காக பயன்படுத்துகிற போது மக்களை மையப்படுத்திய, மக்கள் நலன் சார்ந்த, மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய அத்தகைய ஒரு இயக்கம் மக்கள் நல கூட்டு இயக்கம். இந்த 4 கட்சிகளை சார்ந்த நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை 4 கட்சிகள் இணைந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7.5 கோடி மக்களுடைய அந்த இயக்கங்கள், கோரிக்கைகள், முழங்கல் அனைத்துக்குமாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி போராடணும். இப்போ தேர்தலை சந்திக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நலன்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் அணி என்று வருகிற போது தான் மக்கள் நல கூட்டணி இதுக்கு பேர் வச்சு, அதுதான் மக்கள் நலன். இப்போ நீங்க சொல்றது திமுக அதிமுகக்கு ஒரு மாற்று அணியா கூட நம்ம சொல்லலாம். ஆண்ட கட்சி, ஆண்டு இருக்கிற கட்சி நீங்க. அப்படியானால் இப்போதுதான் இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது. அப்படியானால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இத்தனை நாட்களாக மக்கள் நலனின் மீது ஒரு அக்கறை இல்லையா? அல்லது இதற்கு முன்னாடி திமுக அதிமுகவோடு நீங்கள் கூட்டணியில் இருந்த போதெல்லாம் அந்த வரலாறு எல்லாம் என்ன காரணத்திற்காக, இப்போது ஏன் இந்த வரலாறு இப்பொழுது? அதாவது கடந்த காலத்தில் எங்கள் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, விடுதலை சிறுத்தையோ அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ மக்கள் கோரிக்கைகளுக்கு மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் தேர்தல் நடைபெறுகிற போது சில கட்சிகள் திமுகவோட, சில கட்சிகள் அதிமுகவோட. இப்படி 1967ஆம் ஆண்டு அண்ணா தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தது. 69 பிப்ரவரி மாதம் அண்ணா இறந்துட்டார். அதற்கு பிறகு திமுக தலைமையில் 5 முறை ஆட்சியும், அம்மையார் ஜெயலலிதா பொறுப்பேற்ற பிறகு 3வது முறையாகவும் இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 47 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே மாறி மாறி இவங்க தான் ஆட்சிக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆள் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் தமிழ்நாட்டில் அடிப்படையில் எந்த மாற்றமும் ஏற்படலை. ஒரு அடிப்படையில் மாற்றம் ஏற்படாத போது திமுகவை பார்த்துட்டோம், அதிமுகவை பார்த்துட்டோம். அவர்கள் உடன்பாடு வைத்து கொண்டது உண்மை. அவர்களை திருத்த முடியும், அவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அவர்களை திருத்த முடியல, அவங்க திருந்த மாட்டாங்க. ஆகவே ஒரு மாற்றை உருவாக்கி இருக்கிறோம். மாற்று என்பது ஏதோ ஆள் மாற்று, கட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம் அல்ல. ஒரு கொள்கை அடிப்படையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆகவே கொள்கை அடிப்படையில் மக்கள் பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய காரணத்தால் தான் இதுக்கு மக்கள் நலன் பேர் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் நலன் பேர் வச்சிருக்கிறதால கடந்த காலத்தில் மக்கள் நலனுக்கு இல்லாமல் இருந்த மாதிரி அப்படி எதிர்வினையாக அதை பார்க்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். பழம் நழுவி கொண்டு இருக்கிறது, பாலில் விழுந்து விடும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னார்.
கிட்டத்தட்ட அனைத்து கூட்டணி தரப்பினருமே விஜயகாந்த் அவர்களின் வருகையை ஆவலாக எதிர்பார்த்தார்கள். தனித்து போட்டியிடுவதாக விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக தலைமை தொடர்ந்து ஒரு 2 மாத காலமாக திமுக அணியோடு சேரும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தலைவர் அதுதான் சொன்னார். ஆனால் அவர் தேமுதிக தலைவர் தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் 50 ஆண்டு காலமாக மக்கள் பார்த்துருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளோடும் உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டேன், 2 கட்சிகளையும் எதிர்ப்பேன், இவர்களை தோற்கடிப்பேன் என்று அவர் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அப்போ உங்க கூட்டணிக்கு வந்திருக்கலாமே. அதற்கு அடுத்து அறிவிச்சிருக்காரு. இனி என்ன செய்வார்னு எதிர்பார்க்கலாம். நாங்கள் வெளியிட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அவர் அதை நான் ஏற்கிறேன் வரவேற்கிறேன்னு சொன்ன காரணத்தால் வாங்கன்னு நினைச்சோம். இனி அவர் முடிவு செய்யட்டும். குறைந்தபட்சம் திமுக அதிமுக எதிர்க்க முடிவு செய்திருப்பது வரவேற்கத்தக்கதுன்னு நாங்கள் சொன்னோம். ஒருவேளை தேர்தலுக்கு பின்னர் தேமுதிகவோடு மக்கள் நல கூட்டணி ஒரு புதிய கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? அதாவது ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது இனி தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமை உருவாகும் என்பது அந்த நிலைமை தகுந்த மாதிரி பிறகு முடிவெடுக்கலாம். பட் திமுக அதிமுக எதிர்ப்பது என்று தேமுதிக எடுத்திருக்க முடிவு என்பது வரவேற்கத்தக்கது நாங்கள் சொல்கிறோம். சரி ஐயா, நீங்கள் ஒரு வழக்கறிஞர். உங்களுடைய பாலிய காலத்திலிருந்தே நீங்கள் பல்வேறு வகையான புது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கீங்க. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு உங்கள் மீது அரசின் சார்பில் ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. அதை குறித்து சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஆற்று மணல் என்பது கொள்ளை போயிட்டு இருக்கு. அரசே ஆற்று மணல் எடுத்து விற்பது என்று துவங்கிய உடனே அதில் ஒரு பகுதி அந்த மணல் கான்ட்ராக்டர் உங்களுக்கு பணம் கட்டுவார் மணல் எடுக்கிறதுக்காக. ஒரு லாரிக்கு பணம் கட்டினார்னா 9 லாரி பணம் கட்டாமல் கொண்டு போவார். ஒரு 100 லாரி லோடு அவர் மணல் விற்பனை பண்ணுறாருன்னா 10 லோடுக்கு தான் பணம் கட்டுவார். இந்த 90 லோடு பணம் கட்டாமல் அவர் விற்பனை செய்கிறார்ல, அது கொள்ளை. அதில் ஒரு பகுதி ஆளுங்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்போது 2011க்கு முன்னாடி திமுக தலைமைக்கு அந்த கமிஷன் போய்கிட்டு இருந்தது. இப்படி இயற்கை வளம் மணல் கொள்ளை போகிறது என்று நான் சொன்ன காரணத்துக்காக அண்ணா திமுக தலைமையிலான அந்த அரசு என் மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்படி இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு கட்சியின் மீது மட்டுமல்ல, ஒரு அரசாங்கத்தின் மீது நீங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. இதற்கு ஒரு தகுந்த ஆதாரம் இல்லாம நீங்க அதை முன் வச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆதாரங்கள்லாம் உங்க கையில இருக்கும் பொழுது நீங்கள் அவர்கள் மீது ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையை முன்னோக்கி எடுத்திருக்கலாமே. இல்ல அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன கோர்ட்ல சொன்னேன்னா, இந்த வழக்கு விசாரணை கொண்டு வாங்க, விசாரணை நடத்துங்க. என் மேல அவதூறு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது அவதூறு அல்ல, உண்மை என்பதை நான் நிரூபிக்க முடியும். அதை சீக்கிரம் விசாரணை கொண்டு வர வேணும்னு நான் சொன்னேன். அவங்க விசாரணை கொண்டு வர மாட்டுறாங்க. சும்மா அவதூறு வழக்கு போட்டால் பிறகு அரசாங்கத்தை விமர்சிக்கிறதை இவர் நிறுத்திடுவார் என்று அப்படி நோக்கத்தோடு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் அச்சப்படலை. அது ட்ரையலுக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தால் அவங்க எப்படி மணற்கொள்ளை நடக்குது, எப்படி ஆளுங்கட்சியான கமிஷன் வாங்குறாங்கன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் அல்லது ஒரு பொது உடைமைவாதி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹீரோ இமேஜ் இருந்தது. ஒரு கம்யூனிஸ்டை கதாநாயகனாக பார்த்தார்கள். பிறகு இன்னொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கதாநாயகனுமே கம்யூனிஸ்டாக பேசினார்கள் தங்கள் படங்களில். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சினிமா ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அல்லது கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு இருப்பதில்லை. இது ஏன் நீங்க கருதுறீங்க? இல்லை, அப்படி சினிமாவில் இருக்கிற ஹீரோவையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒப்பிடுவது சரின்னு எனக்கு தோணலை. அது மக்கள் ஒரு பிம்பமாக பார்க்கலாம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான பல்வேறு அமைப்புகள், வெகுமக்கள் அமைப்புகள் மக்கள் நலனுக்காக போராடுகிற போது வேறு எந்த கட்சிகளும் மக்கள் நலனை பற்றி அதிகமாக ஒரு போராட்டம் நடத்தாத போது நாங்கள் ஏராளமான போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். குறிப்பாக இப்போ நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது சென்னையில். பிண்டி மில் அது அதை மோசடி பண்ணி அதை சுருட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப ஒரு 14 ஏக்கர் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் செல்வபதி செட்டியார்னு ஒருத்தர் 1948 ஒரு 10,000 சதுரடி இடத்த சொந்த பணம் போட்டு வாங்கி மாநகராட்சி எழுதி வச்சு செல்வபதி செட்டியார் பூங்கான்னு இருந்தது. இந்த 14 ஏக்கர் இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக அதுக்கு லேஅவுட் வாங்கணுன்றதுக்காக பூங்காவை இடித்து தள்ளிட்டாங்க. நேற்று என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது.
அது இடிக்கக்கூடாதுன்னு தடுக்க முற்பட்ட எங்கள் தோழர்கள் வந்து போலீஸால் தாக்கப்பட்டாங்க. இப்படி ஏராளமான விஷயங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சினிமா ஹீரோவோட உண்மையான ரியல் ஹீரோ. அதில் வந்து டெல்லி பாபு எங்கள் தோழர் வந்து தலையில் பெரிய காயம். அப்படி அதே மாதிரி வந்து மணல் கொள்ளைக்கு எதிராக, மனைப்பட்டாவுக்காக, தொழிலாளர்களுக்காக, மனித உரிமைக்காக, சாதி ஆணவ கொலை எதிர்த்து, அநேகமாக வேறு வகையில் சொல்லப்போனால் அதாவது சாதாரண என்ன சொல்லுவாங்க, வாழ்வதற்காக மக்கள் போராடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போராடுவதற்காக நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே எங்களையும் சினிமாக்காரன் நீங்கள் வந்து அப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம். அது ஒரு வெறும் பிம்பம், நிழல். இது ரியல். மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுவோம். அகம்புறம் நிகழ்ச்சிகள் தற்போது ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ், உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம். அகம்புறம் நிகழ்ச்சியில் நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, நம்ம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருந்தோம், இன்றைய தற்போதைய தமிழ்நாடு அரசியல் களத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசியலில் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக தவிர்க்க முடியாத விடயமாக இந்த இலவசங்கள் கொடுப்பது, கையூட்டு கொடுப்பது, பணத்துக்கு ஓட்டை வாங்குவது, இதை போன்ற விஷயங்கள் அதிகரித்திருக்கிறதா பல்வேறு நாளேடுகள் சொல்கின்றன. கடந்த 10 ஆண்டு கால அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 விஷயம். இலவசங்கள்னு பொதுவாக அப்படி சொல்றது சரியாக இருக்காது. இந்த நவ தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கப்படுகிற போது விளிம்பு நிலை மக்கள், ஏழை மக்கள், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கடுமையான அந்த கொள்கையால் பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்படக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணம் அளிப்பது என்பது தேவை, அது கட்டாயம். ஆகவே ஒட்டுமொத்தமாக இலவசங்கள் அப்படின்னு வந்து அரசு நிவாரணம் வழங்குவதையே வந்து அப்படி சொல்லக்கூடாது. தேவை ஒன்று. இன்னொரு புறத்தில் ஓட்டுக்கு காசு கொடுப்பது என்பது தான் எந்த கட்சி விரும்புகிறார், எந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று கருதுகிறாரோ அதற்கு வாக்களிப்பதற்கு பதிலாக காசு கொடுத்து அவரை மடைமாற்றம் செய்வது என்பது ஒரு ஜனநாயக விரோதமானது, ஒருவருடைய உரிமையை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கை. அது வந்து தேர்தல் சட்டத்தின் அடிப்படையிலேயே ஓட்டு காசு கொடுப்பது என்பது தடை செய்யப்பட்டது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் வந்து ஒவ்வொரு தேர்தல் வருகிற போது அது சரியாக அமலாக்குறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தப்போ திருமங்கலம் ஃபார்முலா, அதிமுக ஆட்சியில் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, இந்த ரெண்டுமே வந்து திமுக அதிமுக 2 பேருமே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. அது காசு கொடுப்பது ஜனநாயக விரோதமானது. அதை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்தணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சியோ ஆண்டு கட்சியோ அப்படி போனால் அந்த பணத்தை மக்கள் வந்து பறிமுதல் செய்யணும்னு நாங்கள் வந்து கால் கொடுத்துருக்குறோம். அது அவர்களுடைய பணம் தான் என்பதும் ஒரு பறிமுதல் செய்யணும், ஏன்னா சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ திருமங்கலம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா குறித்து நம்ம பேசுகிற பொழுது தர்மபுரி ஃபார்முலா குறித்து நம்ம பேச வேண்டும். கடுமையான சாதி சண்டைகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதற்கு பின்னாடி பலர் இருந்திருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஜென்டில்மேன் இமேஜில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முன்னிறுத்துறாங்க. பல கோடி ரூபாய் செலவில் இலத்திரனியல், ஊடகங்கள், நவீன ஊடகங்கள், இணையத்திலாம் ஊடகங்கள்ல அவங்க விளம்பரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போக்கு அல்லது அன்புமணி ராமதாஸ் மீது மக்கள்கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவங்க முன்னிறுத்துற விதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பல காரணங்களால் ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் வந்து இப்போ வந்து அரசியல், தேர்தல் பணி அதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதோ வந்து ஒரு புனிதமான அரசியல் நடத்துகிறதாக ஒரு இமேஜ் பில்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உண்மை அதுவல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த, அந்த சாதியை சார்ந்த மக்களை உள்ளடக்கிய கட்சி. கடந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, தலித்து மக்களுக்கு எதிராக, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மோதவிடக்கூடிய ஒரு தவறான அரசியல் பாதை என்பது அவங்களுடைய பாதை. இன்னும் சொல்லப்போன ஒரு கட்டத்தில் அந்த கட்சியுடைய தலைவர்களே பேசுனாங்க, 19 vs 81 பேசுனாங்க. அது 19% என்பது தலித்து மக்கள், 81% சாதி இந்துக்கள். ஆகவே 81 vs 19 சொல்லுவதே உங்களுக்கு வந்து ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய தவறான அரசியல். ஆகவே அதுலேருந்து அவங்க வந்து பெருசாக வெளிவந்துட்டு மாதிரி சொல்ல முடியாது. ஏதோ கார்ப்பரேட் ஸ்டைலே விளம்பரம் பண்ணி அது பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தனிநபரை முன்னிறுத்துவது எந்த பயனும் அளிக்காது. அவங்க சில கோரிக்கைகள் மற்ற கோஷங்களை சொன்னாலும் தனிநபரை முன்னிறுத்தி சொல்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி பொறுத்தவரையில் நாங்கள் மக்களை மையப்படுத்துகிறோம், அவங்க தனிநபரை மையப்படுத்துகிறாங்க. ஆகவே எப்படி அவங்க என்ன பண்ணாலும் அந்த ஒரு வட்டத்தை விட்டு வரம்பு மீறி உங்களுக்கு வந்து வரமாட்டாங்க. வரம்பு மீறி வருவதாக அவங்க முயற்சி பண்ணால் கூட மக்களும் அதை ஏற்க மாட்டாங்க.
பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நீங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ இதே துணியில் இதே கோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் மீது அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சாதி கலவரங்களுக்கு காரணமே சிறுத்தைகள் தான் சொல்றாங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் தான் அவருடைய கட்சிக்காரங்களை ஏவி விட்டு போலி திருமணங்கள்லாம் செய்யறாங்கலாம் சொல்றாங்க. அதற்கு நீங்க என்ன பதில்? அதாவது ஒரு சாதி கொடுமையை, தீண்டாமை கொடுமையை எதிர்ப்பதற்காக ஒரு கட்சி உருவாக்கப்பட்டு செயல்பட்டால் அது சாதி கட்சி அல்ல. நீங்கள் இந்த சாதி கொடுமை, தீண்டாமை கொடுமை கூடாதுன்னு தன் வாழ்நாள் முழுவதும் அண்ணல் அம்பேத்கர் போராடினார், அவங்களுக்காக பாடுபட்டார். யார் அம்பேத்கர் ஒரு சாதி கட்சி நடத்தினார், சாதி அரசியல் நடத்தினார்னு சொல்ல முடியாது. அப்போ ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுவது சாதி இயக்கம் அல்ல. ஆனால் சாதி ஒடுக்குமுறையை திணிக்கக்கூடிய ஒரு கட்சி திணிப்பதற்கு செயல்படுதுன்னா அது சாதி கட்சி. அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியை சாதி கட்சின்னு சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது கலப்பு திருமணம், காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு உரிமை. ஆனால் காந்திஜி குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு, ராஜாஜி குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு, திமுக தலைவர் குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு, மறைந்த சி சுப்பிரமணியன் அமைச்சர் குடும்பத்தில் சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு. என்னுடைய திருமணம் சாதி மறுப்பு திருமணம், என்னுடைய மகன் திருமணம் சாதி மறுப்பு திருமணம். ஆகவே இது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்வியல்ல ஒரு பண்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பண்பாட்டு கூறுகளை மறுக்கக்கூடிய அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் வேற யார் சொன்னாலும் ஏற்க முடியாது. அது இயற்கைக்கும் மனித உணர்வுக்கும் காதலுக்கும் விரோதமானது. அதை ஏற்க மாட்டாங்க. அதுவும் அவரை மக்கள் ஏற்க மாட்டாங்க என்பது ஒரு முக்கியமான காரணம். ஐயா, மக்கள் நல கூட்டணியினுடைய பிரதான தலைவர் திரு வைகோ அவர்கள் தீவிர விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழீழ விடுதலை புலிகள் குறித்தும் தமிழீழம் குறித்தும் இப்போது என்ன கருத்தியல்ல இருக்காங்க? நாங்கள் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு தீர்வுன்னு வருகிற போது அங்கே தமிழர்கள் வாழக்கூடிய மாநிலங்களுக்கு, அந்த பகுதிகளுக்கு ஒரு மாநில சுயாட்சி கொடுக்கணும், மற்ற பகுதி மக்களோடு சம அந்தஸ்து கொடுக்கணும் என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய தீர்வு. ஆகவே உங்களுக்கு நண்பர் வைகோ சொல்லக்கூடிய தீர்வுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய தீர்வு வேறுபாடு இருக்கலாம். குறிப்பாக கடைசியாக அந்த யுத்தத்தினுடைய கடைசி கட்டத்தில் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஒரு விசாரிக்கப்பட்டு குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒத்த கருத்தோட நாங்கள் இன்னைக்கு மக்களை சந்திக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற ஒரு மிகப்பெரிய கொள்கை சித்தாந்தத்தில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இயக்கமானது தலைமை என்ன சொல்கிறதோ அல்லது டில்லி என்ன சொல்கிறதோ அதை அப்படியே முன்னெடுத்து நம்பக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறதா, அல்லது மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ ஒரு அடிப்பட்ட ஒரு சாமானியனுடைய உளவில் எப்படி இருக்கிறதோ அதற்கு செவிசாய்க்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறதா? கேள்வி தவறான கேள்வி. தலைமை கண்ணை மூடிட்டு உலகத்தை பற்றி, நாட்டை பற்றி, மக்களை பற்றி புரிஞ்சிக்காமல் எதுவும் சொல்லாது. ஒரு தவறான கேள்வி. அகில இந்திய தலைமையாக இருந்தாலும் மாநில தலைமையாக இருந்தாலும் மக்கள் உணர்வை புரிந்து அதற்கேற்ற அடிப்படையில் நாங்கள் கொள்கையில் நடைமுறையை உருவாக்குறோம். அப்ப கூடங்குளம் பிரச்சனையில மக்களின் உணர்வு வேறு கண்டிப்பா. அதாவது நாங்கள் சொல்வது என்பது அந்த கூடங்குளத்தில் அது ஒரு நியூக்ளியர் ஹப்பாக வரக்கூடாது, நியூக்ளியர் பூங்கா வர்றது மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கல என்பது தெளிவாக இருக்கிறோம். ஐயா, இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடும் மற்ற மாநிலத்தோடு ஒரு வேறுபட்ட தன்மையில் இருக்கிறது. கூடங்குளம் பிரச்சனையை அச்சுதானந்தன் வேறு விதமாக அணுகினாரு, உங்களுடைய நிலைப்பாடு வேறு விதமாக இருந்தது. இது ஏன் இந்த வேற்றுமை ஏன் இருக்கு? இல்லை, சில நேரத்தில் சில பிரச்சனைகள் ஒரு சின்ன வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். பட் ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் மாநில அளவில் கூடங்குளம் அது நியூக்ளியர் ஹப்பாக மாறக்கூடாது என்பதும் கட்சியினுடைய நிலைப்பாடு. இப்பொழுது இலங்கை பிரச்சனைக்கு அரசியல் ரீதியான தீர்வு வந்துவிட்டதாக ஒரு சாரார் சொல்றாங்க. புலிகள் அமைப்பில் இருந்த முன்னாள் உறுப்பினர்கள் இப்பொழுது அரசியல் பதவிகளில் வந்திருக்கிறாங்க. தற்போதைய இன்றைய இலங்கை அரசியல் சூழ்நிலையை நீங்க எப்படி பார்க்க? அதாவது தீர்வு வந்துடுச்சு, எல்லாம் பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு நான் கருதலை. ஆனால் நாங்கள் சொல்வது என்பது ஏற்கனவே 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாநில சுயாட்சி, அதிகார பகிர்வு என்பதை அது உறுதியாக அமலாக்கணும். அந்த இலங்கை தமிழர்கள் அந்த இப்போ இன்னைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய அந்த இராணுவங்கள் விலக்கி கொள்ளப்படணும், நிலங்கள் திருப்பி தரப்படணும், சகஜ நிலைமை கொண்டுகிட்டு வரணும், அந்த சம அந்தஸ்து வேணும் என்பது சொல்கிறோம். அது எல்லாருக்கும் தீர்வு கண்டு விட்டதாக நான் சொல்லலை, தீர்வு கிடைச்சி போச்சு அப்படின்னு நான் சொல்லலை. இதற்கு முன்னாடி இருந்த ராஜபக்சே அவர்களினுடைய ஆட்சியை விட இப்போது இருக்கக்கூடிய மைத்ரிபால அவர்கள் ஒரு மிதவாத போக்கில் செயல்படுவதாக ஆங்கில நாளேடுகள்லாம் சொல்லுது. உங்களுக்கு அப்படி தெரியுதா? இவர் மிதவாதியப்படுறாரா? இல்லை, அதாவது நாங்கள் இந்த தமிழர்கள் பிரச்சனையை தீர்ப்போம் என்று இந்த அரசு சொல்லியிருக்கு.
தீர்க்கணும்னு வலியுறுத்துகிறோம். ஆனால் முழுசாக தீர்ந்து விட்டதாக நான் சொல்ல முடியாது. இல்ல இப்ப தீர்க்கணும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. அந்த திசையை நோக்கி மைத்திரிபால செல்வதாக நீங்க கருதுறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்காரு, இந்த டிஎன்ஏ கூட்டமைப்புடைய தலைவர் இருக்காரு, அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு. அவர்களும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. அது போதுமானதாக கருதலை. பட் நடவடிக்கை எடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னு நம்ம வந்து வலியுறுத்தோம். எடுத்திருக்காங்க, இதுவும் போதாது, தேவைன்றது வலுவர். தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு மிக சிறிய விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து, ஈழம் குறித்து, இலங்கை குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் இப்போது புதிதாக கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அநேக இளைஞர்கள் இப்பொழுது வாக்களிக்க போறாங்க. முதல் முறையா அநேக தமிழ் பெண்கள் இப்ப வாக்களிக்க போறாங்க. இந்த புதிய வாக்காளர்களை மக்கள் நல கூட்டணி எப்படி அணுகி இருக்கீங்க? பொதுவாக முதல் முறை வாக்காளர்களும் இளம் வாக்காளர்களும் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி கருதுகிறாங்க. இப்போ நாங்கள் வச்சிருக்கிற இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இளைஞர்கள் நலன் வரும்பொழுது கல்வி அநேகமாக வந்து பள்ளிக்கல்வியாக இருந்தால் உயர்கல்வியாக இருந்தாலும் பெரும்பகுதி உங்களுக்கு வந்து ஒரு தனியார் கையில் போயிடுச்சு. உங்களுக்கு வந்து கல்வி என்பது கடைச்சரக்காக மாறிடுச்சு. அப்படி வரும்பொழுது ஏழை எளிய மக்களுக்கும் உயர்கல்வி கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம். 1. 2, பொதுவாக கடந்த 50 வருஷத்தில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிற நேரத்தில் ஊழல் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, அரசு நியமனத்தில் லஞ்சம் ஊழல் அப்படின்னு வருகிற போது இளைஞர்கள் மத்தியில், முதல் முறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு ஊழல் எதிர்ப்பு உணர்வு இருக்குது. அப்போ தான் நாங்கள் என்ன முழக்கம் வைக்கிறோன்னு சொன்னால், ஒரு ஊழலற்ற மாநிலம், ஊழலற்ற தமிழகம், மதுபானங்கள் இல்லாத தமிழகம், சாதி பேதமற்ற தமிழகம், மதவெறி மதமோதல் இல்லாத தமிழகம் என்று நாங்கள் வைக்கக்கூடிய முழக்கங்கள் என்பது அது இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர் பெரிய ஈர்ப்பாக இருக்குது. ஒரு 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 வளமான தமிழகம், ஊழலற்ற தமிழகம் வரும்பொழுது அந்த ஒரு கனவோட இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்து முதல் முறை வாக்கு இளைஞர்கள் வந்து மக்கள் கூட்டணியே பெரும்பான்மையாக ஆதரிக்கிறாங்க. மகிழ்ச்சி. டாஸ்மாகை கைவிட வேண்டும் என்பது அனைத்து பிரதான எதிர்கட்சிகளினுடைய கோரிக்கையாக, ஒரு விருப்பமாக இருக்கிறது. டாஸ்மாகை மூடுவதன் மூலமாக அரசுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்பது அரசாங்க அமைச்சரினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு இழப்பு தமிழகத்திற்கு ஏற்பட்டு விட்டால் அதற்கான மாற்று வருவாய், அதற்கான திட்டம் உங்ககிட்ட இருக்கா? அதாவது இப்போ வந்து 20 ஆண்டு காலமாக மதுரை மாவட்டத்தில் இந்த கிரானைட் முறைகேடு நடந்திருக்குன்னு அதை 10 மாதம் ஆய்வு செய்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் சென்னை ஹைகோர்ட்டில் அவர் வந்து ரிப்போர்ட் தாக்கல் பண்ணியிருக்கார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, 20 ஆண்டு காலமாக அரசு அனுமதியின்றி கிரானைட் வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்து விற்பனை செய்ததால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் 1,06,000 கோடின்றார். இழப்பே 1,06,000 கோடின்னு சொன்னால் அவள் எவ்வளவு ஏற்றுமதி, எவ்வளவு கொள்ளை. அந்த 1,06,000 கோடி இருந்தால் ஒரு 5-6 வருஷத்துக்கு டாஸ்மாக் வருமானமே தேவையில்லை. தாது மணல் பல லட்சம். ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நிதி ஆதாரத்துக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆகவே இன்றைக்கி இந்த டாஸ்மாக்னு சொல்லும் பொழுது தமிழகத்தை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஆந்திரா அந்த மாநிலங்களை விட டாஸ்மாக் அதிகமாக விற்பனையாவது தமிழ்நாட்டில். அது தமிழ் சமூகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த மதுவிலக்கு அமுலாக்க வேணும்னு சொல்கிறோம். அமுலாக்க முடியும். இதில் ஏற்படக்கூடிய நிதி வருவாய் இல்லைன்னு சொன்னால் மாற்று ஏற்பாடு கண்டிப்பாக செய்ய முடியும். ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு நட்சத்திர வேட்பாளரை முன்னிறுத்துவாங்க. ஒரு வேட்பாளரை தீர்மானிக்கும் பொழுது அவருடைய நிதி பின்புலம், அவருடைய புகழ், அவருடைய பேர், இதையெல்லாம் பார்த்து பல்வேறு காரணங்களை பார்த்து ஒவ்வொரு கட்சியில் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளரை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்க? உங்களுக்கான குறைந்தபட்ச திட்டம் என்ன? இப்போ எங்கள் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் என்பது நாங்கள் முன்வைத்தது, நம் மக்கள் கூட்டணி முன்வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் எங்கள் கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர். அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் சட்டமன்ற வேட்பாளர் சொல்லும்போது அந்த கட்சிகள் தீர்மானிப்பாங்க. மதிமுக, விடுதலை சிறுத்தை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்கள் ஒரு தொகுதி வேட்பாளர்னு சொல்லுகிற போது அந்த தொகுதியில் அந்த சம்பந்தப்பட்ட பகுதி மக்களுக்காக
கடந்த காலத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார், மக்கள் நலனுக்கான போராளியாக இருந்திருக்கிறாரா என்பதையெல்லாம் பரிசீலனை செய்து நாங்கள் வேட்பாளரை முடிவு செய்வோம். ஒரு கொள்கையை ஒரு முதல்வர் வேட்பாளர்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு தத்துவார்த்தமாக அது வந்து சரியாக இருக்குது. ப்ராக்டிக்கலி ஆனால் ஒரு கொள்கை முதல்வராக முடியாது. யார் உண்மையிலே ஒரு முதல்வர் அல்லது எங்களுக்குள்ள யார் அதிக எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதல்வராகலாம், அப்படி எதுவும் இல்லை. அப்படி இல்லை. நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு முதல் வேட்பாளர் முடிவு செய்யும்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் 1067 மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுவது கூட வந்து அன்றைக்கு முதல்வர் பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் வந்து லோக்சபா தேர்தல் போட்டிக்கிட்டு எம்பியாக தான் வெற்றி பெற்றார். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் 2004 2009 மன்மோகன் சிங் யாரும் காங்கிரஸ் வந்து பிரதமருக்கான வேட்பாளராக முன்வைக்கல. அது இடையில 1-2 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒழிய இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் அட் ஆல். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், குறிப்பாக தமிழில் ஆதரவு வரலாற்றில் 2 உயிரிழப்புகளை மறக்கவே முடியாது. ஒன்று முத்துக்குமார், இன்னொன்று செங்கோடி. அந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, அவர்களுக்கு தீர்வு, அங்கே வந்து கடைசி காலத்தில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்பு, மனித உரிமை மீறல்கள், அந்த லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த தமிழ் மக்கள் வந்து கொல்லப்பட்டது. அப்படி வரும்பொழுது அந்த ஆதங்கத்தில் அந்த பிரச்சனை தீர்வு காண முடியவில்லையே என்ற அடிப்படையில் அவங்க வந்து உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்ற அந்த எதிர்பார்ப்பு ஏக்கம் தான் அவர்களுடைய அந்த தியாகம். ஒரு தமிழ் நாளேடிலே ஒருத்தர் எழுதியிருந்தார், ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளராக இன்னைக்கு அவர் இருக்கிறார். அன்று அவர் ஒரு கட்டுரையாளர். செங்குடி வந்து காதல் தோல்வியில் தற்கொலை பண்ணதாக எழுதுறாங்க. இது உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா, அல்லது அதை கொச்சைப்படுத்துவதற்கான முயற்சியா? நான் அது படிக்கலைன்னா அப்படி அந்த பிரச்சனை பார்க்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா அது வந்து ஏன்னா எல்லோரும் தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படி பிரச்சனை பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு வந்து அந்த தமிழர்கள் அவருடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், பிரச்சனை தீரவில்லை என்ற அதற்காக ஒரு உயிர் தியாகம் சொல்லும்பொழுது அது வந்து வேறு மாதிரி திசை திருப்பமாக சொல்லக்கூடாதுன்றது. மூவர் தூக்கை ரத்து செய்து விடுதலை செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படுகிறது, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. உண்மையிலே இந்த மூவரையும் விடுதலை செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சின்னு நீங்க எதுவா இருக்கும்? இல்லை, ஏற்கனவே சட்டமன்றத்தில் அந்த மூவர் சம்பந்தப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து பண்ணணும் என்று தீர்மானம் வருகிற போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானத்தை ஆதரிச்சது. இப்போ 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் மத்திய அரசு கடிதம் எழுதிய போது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் எங்கள் கட்சி வந்து கருத்து சொல்லியிருக்கு. ஆகவே அதில் விடுதலை செய்யணும் என்பது தான் எங்களுடைய ஆக்கப்பூர்வமா. இப்படி எத்தனையோ தீர்மானங்கள் சொல்லிட்டோம், எத்தனையோ முழக்கங்கள் முன்னிச்சோம், உண்மையிலேயே சட்ட ரீதியாக எத்தனையோ நடவடிக்கைகள் செய்யப்பட்டு விட்டன. இறுதி வரைக்கும் அவங்க வெளியில், அதாவது அநேகமாக வந்து அவர்கள் அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னால் போராட்டம் மூலமாக, ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்த கருத்தை கொண்டுட்டு போகலாம். இல்லை, காங்கிரஸ் கட்சி தீவிரமாக இல்லை, அது ஒன்றும் பெரிய ஒரு சும்மா மைனாரிட்டி ஒப்பீனியன். அப்போ ஏகோபித்த குரல் வருகிற போது அதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் அரசு நடவடிக்கை எடுக்கணும். தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில மேடை பேச்சாளர்கள் பலரும் பலவிதமாக பேசுறாங்க, குறைந்த ஒரு தரத்தோடு பேசுறாங்க, ஒரு நிகழ்ச்சியில சொல்ல முடியாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டைல் மாறிடுச்சு. அது வாட்ஸ்அப்லாம் பரவுது. இப்படிப்பட்ட அரசியல் சூழல்ல நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, இன்று இருக்கக்கூடிய இந்த இளம் அரசியல்வாதிகளினுடைய இந்த மேடை பேச்சு போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக ஒரு மேடை பேச்சு அல்லது இப்படிப்பட்ட ஊடகங்களில் விவாதம் வருகிற போது ஆழமான கருத்தை சொல்லணும், ரொம்ப அழுத்தமாக சொல்லணும், சுவைபட சொல்லணும், தெளிவாக சொல்லணும். ஆனால் வரம்பு மீறி ஒரு விரசமாக பேசுவதோ அநாகரிகமாக பேசுவதோ தவிர்க்கப்படணும். காரணம் சொன்னால் நேயர்கள் வந்து தொலைக்காட்சி பார்க்குறப்போ 2 கட்சிகளுக்கு இடையில் அல்லது ஒரு பேனல் டிஸ்கஷனில் அதுலேருந்து அரசியலை பற்றி, சமூகத்தை பற்றி, பல்வேறு அம்சங்களை பற்றி அவங்க வந்து சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது இத்தகைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களோ, பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுபவர்களோ, அதுக்கு வந்து ஒரு மேடை நாகரிகம்னு இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் பேச்சோ விவாதமோ இருக்கணும். அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆனால் ஒரு மூத்த அல்லது ஒரு பிரதான இடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே இன்னொருத்தர் லூசுன்றாரு, இன்னொருத்தர் நீதான் லூசு அப்படின்றாரு. இத்தகைய போக்கு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புனால அப்படி நிகழுதா, அல்லது எல்லா கட்சியிலுமே ஏ டீம் பி டீம்னு இருக்கு, பி டீம்ல இருக்க பேச்சாளர்கள் ரொம்ப எளிமையா பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு போயிடுறாங்க? இந்த அரசியல் போக்கு அல்லது இந்த ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இருதரப்பான ஒரு வேற்றுமையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது வந்து சில பேருக்கு ஒரு எதிர்த்தரப்பில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நியாயமான பதில் சொல்ல முடியலன்னா
அது வந்து ஆத்திரப்பட்டு சொல்கிறதால உங்களுக்கு வந்து அநாகரிகமான வார்த்தைகள் வருது. பதில் சொல்ல முடியாதால் வருவதே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. எந்த கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு உரிய பதில் சொல்லணும், நிதானமாக சொல்லணும். ஆகவே அப்படி பதில் சொல்ல முடியலன்னு சொன்னால் ஒன்று சில பேர் கத்தி உங்களுக்கு வந்து விவாதமே நடக்காமல் வந்து திசை திருப்புறது, அல்லது அநாகரிகமாக வார்த்தை சொல்கிறது. ஆகவே பதில் சொல்ல முடியாத தருணத்தில் தான் ஒரு தவறான வார்த்தையோ வரமேறி போகிறார் ஒழிய அது வந்து நல்லதல்ல, சரியானதும் அல்ல. மக்கள் நல கூட்டணி என்பது இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமா, அல்லது அது நாடாளுமன்ற தேர்தல், அல்லது ஒரு தனித்த ஒரு கூட்டணியாக நீண்ட நெடு நாட்கள் செல்லக்கூடிய பயணமாக இருக்குமா? அது மக்கள் நல கூட்டணி என்பது தேர்தலுக்காக. ஆனால் இந்த 4 கட்சிகளை கொண்ட மக்கள் நல கூட்டு இயக்கம் என்பது சட்டமன்ற தேர்தலையும் கடந்து அது பயணிக்கும். ஆக அதை எப்படி எடுத்துக்கலாமா? கூட்டணி என்பது பயணிக்குமாங்கிறது சந்தேகம்னு? அப்படி இல்லை. கூட்டணி என்பது அதில் 100 கட்சி சேரலாம், 2 கட்சி சேரலாம், 3 கட்சி சேரலாம். அது தேர்தலுக்கான கூட்டணி. ஆனால் நாங்கள் வந்து மக்களோட கூட்டு இயக்கம் ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு இயக்கமாக தொடரும். கூட்டணியில் இப்போ 4 கட்சி இருக்குது, ஒன்று வரலாம், உள்ளாட்சி இன்னொன்று வரலாம். ஆகவே அப்படி நம்ம வந்து கூட்டு இயக்கம் தொடரும்னு சொன்னால் இது மக்கள் கூட்டணி தொடராதா, அப்படிமா எதிர்மறையை பார்க்கக்கூடாது. கூட்டு இயக்கம் என்பது நிரந்தரமாக மக்கள் கோரிக்கைகளுக்கு போராடக்கூடிய இயக்கம். கூட்டணி என்பது சட்டமன்ற தேர்தலில் 4 இருந்தால் ஒருத்தர் வரலாம், இன்னொருத்தர் வரலாம், உள்ளாட்சி தேர்தலில் இன்னொருத்தர் கூட வரலாம். அப்படி தான் நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஐயா, என்று ஒரு மிகப்பெரிய நெருப்பாற்றல நீங்க நீந்திக்கிட்டு இருக்கீங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் பொது வாழ்வு என்பது ஒரு தனிநபரை தனி மனிதனாக வாழ விடாதது, மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக ஓடோடி உடைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சிறு வயதுல ஒரு சிறுவனாக ஒரு பால்ய வயதுல இருந்த அந்த நினைவுகள், விழுப்புரம் மண்ணின் மைந்தன் நீங்க, அந்த உங்களுடைய பள்ளிக்கால நாட்கள், அதையெல்லாம் எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. நான் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். பள்ளி ஹைஸ்கூல் முடிப்போது எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற அரியூர்ன்ற ஒரு ஹைஸ்கூலில் தான், மேல்நிலைப்பள்ளி தான் எஸ்எல்சி முடித்தேன். அப்போ பள்ளி பருவத்தில் வந்து பள்ளி மாணவனாக இருந்தபோது அரசியல்லாம் எந்த அளவுக்கு ஒன்றும் ஈடுபாடு கிடையாது. ஆனால் நான் பர்சனலாக வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் அந்த 3 பருவத்துலேயும் அத்லெட்டிக்கில் நாம் வந்து சாம்பியனாக இருந்தேன் நான். அப்புறம் எஸ்எல்சி முடிச்சுட்டு பியூசி வந்து காஞ்சிபுரத்தில் நான் சேர்ந்தேன். பிஎஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் சென்னையில் வந்து மவுண்ட் ரோடு கலைக்கல்லூரியில், அரசு கலைக்கல்லூரியில் பிஏ படித்தேன். அடுத்தது வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல் முடித்தேன். அது இந்த அரசு கலைக்கல்லூரியில் பிஏ சேர்ந்து படிக்கிற போது தான் நம்ம வந்து அரசியலுக்கு வந்து மாணவர் சங்கத்தில் சேர்ந்து, அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1969ஆம் ஆண்டு நான் சேர்ந்தேன். அப்புறம் அடுத்தடுத்து மாணவர் சங்கத்தில் சேர்ந்து, கட்சியில் சேர்ந்து பல போராட்டங்கள் இயக்கங்கள் கலந்து கொண்டு அந்த பட்டப்படிப்பு வந்த பிறகு தான் வந்து அரசியல் ஈடுபாடு, மாணவர் சங்கம், கட்சி, அரசியல் ஈடுபாடு என்பது. மாணவர் பருவம் என்பது ஒரு மகத்தான பருவம், ஒரு மறுமலர்ச்சி பருவம், மாற்றங்களை விதைக்கக்கூடிய ஒரு பருவம். அப்போது எத்தனையோ அரசியல் இயக்கங்கள் இருந்திருக்கும், கொள்கைகள் இருந்திருக்கும், திராவிட சிந்தனைகள் இருக்கும், தமிழ் தேசிய சிந்தனைகள் இருந்திருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சினே இருந்தது. இருந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க தெரிவு செய்தமைக்கான காரணம் என்ன? அதாவது 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சி இருந்தது. இப்போ காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று தான் வந்து மக்கள் தோற்கடிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி தோற்று திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து 1-2 வருஷத்தில் அது வந்து மக்களுக்கு விரோதமாக போனதால் அது அம்பலமாச்சு. திமுகவுக்கு எதிராக மக்கள் வந்து தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள் எல்லாம் போராட ஆரம்பித்தாங்க. அப்போ காங்கிரஸ் வேண்டான்னு மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. காங்கிரஸுக்கு மாற்றாக திமுக வந்தது. அதுவும் வந்து மக்கள் நலனை பாதுகாக்கிற மாதிரி இல்லைன்னு வரும்பொழுது தமிழ்நாடு முழுதும் மிகப்பெரிய போராட்டம். குறிப்பாக சென்னை மாநகரத்தில் 70களில் வந்து தொழிலாளர்கள் போராட்டம் என்பது ஏராளமான போராட்டம். சென்னையில், வால்பாறையில், நெய்வேலியில், அரவங்காடில், விம்கோவில் இப்போ தொழிலாளர்கள் போராடும் போது திமுக தலைமையிலான அரசு துப்பாக்கிச்சூடு, பல பேர் இறந்துட்டாங்க. மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு அரசு எடுத்த முயற்சி, இப்படிப்பட்ட அதுபேர் விவசாயிகள் போராட்டம், இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடைபெறுகிற போது அந்த போராட்டத்தை தலைமை தாங்கியது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சென்னையில் விபி சந்திரன் ஒரு மகத்தான தலைவர் இருந்தால் அவர் பல போராட்ட தலைமை தாங்கினதால். ஆகவே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவும் சரியில்லை என்று வருகிற போது இது ரெண்டையும் எதிர்த்து கொள்கை பூர்வமாக போராடக்கூடிய, செயல்படக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து முழு நேர ஒரு அதில் வழக்கறிஞராக நான் 74ல் முடித்தேன். அதற்கு பிறகு வந்து 1 வருஷம் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணேன்.
75லேருந்து ஒரு 5-6 வருஷம் கடலூரில் ப்ராக்டிஸ். 1981 தான் கட்சியில் முழுநேர கட்சி பணி என்பது 81 ஜூன் மாதம் வந்து. 81 இருந்து முழு நேர கட்சி பணிக்கு நீங்க வந்த பிறகு உங்களுக்கு பல்வேறு வகையான சவால்கள் வந்திருக்கும். அவதூறு வழக்குகள், தாக்குதலுக்கு ஆளா இருப்பீங்க, சிறைவாசம் எல்லாம் நடந்திருக்கும். அப்போது உங்க குடும்பத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா நின்னாங்க? இல்லை, எங்கள் குடும்பத்தில் எங்கள் துணைவியார் வந்து அவங்க தந்தை வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பராக இருந்தவர். கட்சி குடும்பம். திருமணமான பிறகு அவங்க நம்ம போராட்டம், ஆர்ப்பாட்டம் அல்லது வந்து கைது இப்படி பிரச்சனைகள் வருகிற போது அதில் முழுக்க துணைவியாரும் பிறகு என்னுடைய குழந்தைகளும் எனக்கு பின்புலமாக உதவிகரமாக இருந்ததால தான் நான் இந்த பணியை வந்து செழுமையாக செய்ய முடிஞ்சது. வித்தவுட் தேர் ஹெல்ப், அவங்க உதவி, அவங்களுடைய பின்புலம் இல்லாமல் வந்து இந்த பணியை என்னால் வெற்றிகரமாக செஞ்சிருக்க முடியும். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி இந்த நொடியில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள அறியாமல் ஒரு புன்னகை அவங்க முகத்தில் வரும் நான் நம்புறேன். ஐயா, இப்படி பொது வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அரிதாக கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு புத்தகம் படிப்பீங்களா, சினிமா பார்ப்பீங்களா? உங்களுடைய ஓய்வு நேரம் எப்படி இருக்கும்? இல்லை, ஓய்வு நேரங்களில் வந்து புத்தகம் படிப்பேன், இல்லை சினிமாவுக்கு போவேன், அப்புறம் குழந்தைகள் மற்ற அவங்களோட குடும்பத்தோட கொஞ்சம் நேரத்தை இது பண்ணுவேன், அப்புறம் நண்பர்கள் பார்த்து பேசுவேன். அப்படி ஓய்வு நேரத்தை இப்படிப்பட்ட அம்சம். எந்த வகையான சினிமா பார்ப்பீங்க? பிடித்த கதாநாயகர், கதாநாயகி யாரு? அப்படி கதாநாயகன் அப்படி பார்க்க மாட்டேன். இந்த படம் நல்லா இருக்கு, இப்போ வந்து தலைமுறைகள்னு சொல்லி பாலு மகேந்திரன் எடுத்த படம் சொன்னாங்க, அவர் ப்ரீவியூ ஷோ போட்டு காமிச்சாரு, நான் போய் பார்த்தேன். நீர் பறவைன்னு சொல்லி சீனு ராமசாமி அந்த படம் போய் பார்த்தேன். இப்போ வந்து விசாரணை இந்த படம் பார்த்தேன். ஹரிதாசன் சொல்லி அந்த ஒரு ஆட்டிசம் சம்பந்தமான அந்த படம் பார்த்தேன். ஆகவே இன்னும் சில படங்கள் பார்க்க முடியல. அப்படி வருகிற போது அந்த படம் அது ஏதாவது வந்து சமூகம் சார்ந்த செய்தியை சொல்லக்கூடியதாக அந்த படம் இருந்தால் அந்த படத்தை விடாமல் பார்த்துக்குவோம். பொதுவாக படங்களும் பார்ப்பது உண்டு. அது இல்லாமல் வந்து நாவல், சிறுகதை, புத்தகங்கள், அப்படி இலக்கியங்கள் அதையும் வந்து முடிஞ்ச வரையில் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அது தலையணை மாதிரி கனத்த கொள்கை புத்தகங்களை மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரியுது நீங்கள் அண்மை காலத்தில் வந்து அனைத்து படங்களையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முழு அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கும் பொழுது எப்போவாவது உங்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கா? நம்ம இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அதை மக்கள்கிட்ட சரியாக போய் சேரலை, நம்ம என்ன பண்ணுறோங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரியல அல்லது உலக தமிழர்களுக்கு தெரியல என்று நீங்கள் சோர்ந்து போகிற பொழுது அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு வந்து என்னுடைய அரசியல் பணி சம்மந்தப்பட்ட வரையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பொதுவாக கட்சிக்கு இருந்தாலும் சோர்வு என்பதே அது வந்து வந்தது கிடையாது, இனியும் வராது. காரணம் என்னென்னா, மக்களுக்காக போராடுறப்ப, மக்கள் நலனுக்காக செயல்படுறப்போ அதில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை நம்ம வந்து எதிர்கொள்வது என்பது நம்முடைய போராட்டத்தின் ஒரு பகுதி. ஆகவே அடுத்தடுத்து என்ன செய்யறது அடிப்படையில் உங்களுக்கு வந்து பொதுவாக கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து எந்த கட்டத்திலையும் சோர்வே இருக்காது. அப்படி எனக்கு எந்த கட்டத்திலையும் சோர்வு வந்ததில்லை, வரவும் வராது. நமது நிகழ்ச்சியின் ஊடாக உலக தமிழர்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்காங்க. பரந்தப்பட்ட இந்த பார் முழுவதும் இருக்கக்கூடிய நமது பைந்தமிழர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? அதாவது தமிழர்களுடைய பண்பாடு, தமிழ்மொழி அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. இப்போ குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த கணினி அல்லது வந்து அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு வருகிற போது உங்களுக்கு வந்து அந்த மொழியை பாதுகாப்பதோடு மொழியையும் வளர்க்கணும். இப்படி பல்வேறு அம்சங்களில் இப்போ ஒரு இனம் வருகிற போது அதுக்குள்ள பண்பாடு, அதுக்குள்ள மொழி, பல்வேறு அம்சங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் சமீபத்தில் கூட வந்து வைரமுத்து வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு பல புதிய அறிவியல் சொற்கள் வந்து ஆங்கிலத்தில் வருகிற போது அதுக்கு இணையாக தமிழ் வார்த்தை கண்டுபிடிச்சி தமிழாக்கம் செய்வதன் மூலம் தான் தமிழ் வந்து அது வந்து சாகாது இருக்கும். அப்படி வருகிற போது இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழர்கள், தமிழினம், மொழி, கலாச்சாரம், இலக்கியம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும். ஆகவே அந்த பண்பாட்டில் வந்து கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டில் சில தவறான கூறுகளை மாற்றி ஒரு புதிய பண்பாட்டு தளத்தையும் கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து, எங்கள் இயக்கத்துடைய கருத்து. ரொம்ப மெச்சூர்டான ஒரு நோக்கமாக அது இருக்கிறது. இது தமிழுக்கு மட்டுமல்ல, பொது உடைமை சித்தாந்தமும் ஒரு நீண்ட நெடுகாலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு தத்துவம். இப்போது இருக்கக்கூடிய நவீன யுகத்தினுடைய ஒரு இளைஞனுக்கு ஏற்றவாறு இந்த பொது உடைமை சித்தாந்தம் ரீடிஃபைன் அல்லது அதை மறுசுழற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும்
நீங்கள் பொருளாதார கொள்கை, அரசியல் மாற்றம், பொருளாதார கொள்கை மாற்றம், பல்வேறு சூழல் வருகிற போது அந்த சூழலுக்கு ஏற்ற முறையில் பண்பாட்டு தளத்தில், சமூக தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில் மாற்றம் வேணும். அப்படி மாற்றம் வேண்டுமென்ற அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக பொருளாதார கொள்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தது என்பவர் இன்னைக்கு பார்ப்பது என்பவர். இப்போ நவீன தாராளமய பொருளாதார கொள்கை என்பது இன்னைக்கு உலகளாவிய அடிப்படையில் இன்றைய முதலாளித்தனுடைய லேட்டஸ்ட் ஃபேஸ், அது நவீன முகம். அந்த நவீன முகம் தாராளமய பொருளாதார கொள்கை மேல் நாடுகளிலிருந்து திணிக்கப்படுகின்ற போது, இந்தியாவுக்கு வருகின்ற போது, அது ஏதோ பொருளியல் வாழ்க்கை மட்டும், மக்களுடைய பொருளியல் வாழ்க்கை மட்டும் பாதிக்கலை, பண்பாட்டை பாதிக்குது. அப்போ பொருளியல் வாழ்க்கை எப்படி பாதிக்கிறது, பண்பாட்டை எப்படி பாதிக்கிறது, சமூகத்தை எப்படி பாதிக்கிறது வருகிற போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு மாற்று உருவாக்க வேண்டியது இருக்குது. ஆகவே மார்க்சிசம் என்பது மாற்றத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்வது, மாற்றத்துக்கேற்ப மாற்றை உருவாக்குவது. அந்த அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா தளத்தையும் செயல்பட்டு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு 18 வயது புதிய வாக்காளர் அல்லது ஒரு இளைஞன், கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இளைஞன் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவுக்குள்ள வருது, தமிழ்நாட்டுக்குள்ள வருது, எனக்கு ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் தருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. அது என்னுடைய வளங்களை சுரண்டுவது ஒரு பக்கம் இருந்தாலும் அது எனக்கு வளம் தருகிறது, வறுமையில் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம் மேலே எழக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது. இதில் எங்கே சித்தாந்த ரீதியாக, பொருளாதார ரீதியாக அல்லது ஒரு கொள்கை ரீதியாக நான் அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அவனுக்கு. அவர்களுக்கு புரிகிற வகையில் நீங்க உங்களுடைய தத்துவங்களை எப்படி நீங்க அதாவது பன்னாட்டு நிறுவனத்தை முற்றாக எல்லா பன்னாட்டு நிறுவனத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது என்ற தவறான புரிதலிருந்து உங்க கேள்வி. எல்லா பன்னாட்டு நிறுவனத்தையும் கட்சி எதிர்க்காது, எதிர்க்க வேண்டிய அவசியம், எதிர்க்கவும் கூடாது. நாம் சொல்வது, இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இருந்தால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம், அந்த டெக்னாலஜி பயன்படுத்தலாம். அந்த தொழில்நுட்பத்தில், அந்த துறையில் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனம் தேவையில்லை. இன்னைக்கு உதாரணமாக இன்சூரன்ஸ், காப்பீட்டுத்துறை. நீங்கள் அமெரிக்காவில் இருக்க ஏஏஜின்னு சொல்லி இன்சூரன்ஸ் குரூப் இருக்கு. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் தனியார் கம்பெனி, அது திவால் ஆயிடுச்சு. அவன் இங்கே காப்பீட்டுத்துறை மூலதனம் போடுன்னு சொல்கிறான். ஒய், ஆனால் இங்கே இருக்கிற எல்ஐசி என்பது இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனம். காப்பீட்டுத்துறையில் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய எல்ஐசின்னு வருகிற போது, இங்கே செயல்பட்டு இருக்கிறப்ப அதில் பன்னாட்டு நிறுவனம் எதுக்கு? நீங்கள் வங்கிகள்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அநேகமாக 2008 உலகம் முழுவதும் மிகப்பெரிய அமெரிக்காவில், மேல் நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அங்கே உள்ள வங்கிகள் திவாலாச்சு, தனியார் வங்கிகள் உள்ளிட்டு தொழில்கள் திவாலாச்சு. அப்போ கூட அந்த பொருளாதார நெருக்கடி அந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்கலை. காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே நிதித்துறை என்பது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பில் இருந்தது. இன்னைக்கு இந்தியாவில் கூட ஃபைனான்சியல் செக்டார்னு சொல்லக்கூடிய நிதித்துறை முழுவதும் அரசுடனாக்கப்பட்ட வங்கிகள், காப்பீட்டுத்துறையில் பொதுத்துறை நிறுவனம். இப்படி இருக்கின்ற போது வங்கித்துறையிலையும் இன்சூரன்ஸ் துறையிலையும் எதுக்காக அந்நியாட்டு மூலதனம்? ஆகவே பொதுவாக பன்னாட்டு நிறுவனம் கூடாது என்று சொல்வதல்ல எங்கள் கொள்கை. நம்ம கிட்டே அந்த வளம் இருக்கும் பொழுது இருக்கின்ற போது இப்போ இட்லி சுடுறதுக்கு, வடை சுடுறதுக்கெல்லாம் பன்னாட்டு நிறுவனத்து தேவையா? ஆகவே உங்களுக்கு அப்படி அதை பாகுபடுத்தி பார்க்க வேண்டும் மொழிய, இன்றைக்கு இருக்க உலகத்தில் பன்னாட்டு நிறுவனமே வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுவதும் சரியாக இருக்காது. மாணவர்கள் அரசியலுக்கு வருவதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா மாணவர்கள் குறிப்பாக இப்போ வயது அது வாக்குரிமை என்பது 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்களிக்காமல் வருகிற போது, அப்போ அவனுக்கு ஓட்டு போடுறதுன்னு அரசியல் திறமை எப்படி ஓட்டு போட முடியும்? அது மாணவர்களுக்கு அரசியல் வேண்டாம் என்பது அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் அவன் படிக்கக்கூடிய கல்வி சம்பந்தமாக, பாடத்திட்டம் சம்பந்தமாக, மாணவர் சேர்க்கை சம்பந்தமாக, அந்த பெடகை ஆசிரியர்கள் சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக கருத்து சொல்வதற்கும் அதை மாற்றுவதற்கும் உரிமை உண்டு. அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் கல்வி சிறக்காது. அந்த அடிப்படையில் மாணவர்கள் அரசியல் பங்கேற்கலாம். நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறீங்க? கண்டிப்பா வரலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் உரிமை உண்டு. ஆகவே மாணவர்கள் அரசியலுக்கு நடிகை வருது, நடிகர் யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியும்? அப்படி வரக்கூடாதுன்னு சொல்றது சரியானதல்ல.
சரி, மக்கள் நல கூட்டணி அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போறீங்க? இந்த கூட்டணியில் மீண்டும் விஜயகாந்த் வரலன்ட்டாரு, வேறு கட்சிகள் சேர்வதற்கு இன்னமும் வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது விஜயகாந்த் வரலன்னு முழுசா சொல்லலை. திமுக அதிமுக எதிர்ப்பேன், தனித்து போட்டியிடுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவர் நாங்கள் வெளியிட்ட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரவேற்கேன், ஆதரிக்கிறேன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் வாங்கன்னு சொன்னோம். எங்களுடைய அழைப்பு என்பது இன்னமும் சொல்கிறோம், அவர் முடிவு எடுக்கட்டும். அப்போ இன்னும் கதவுகள் திறந்திருக்கின்றன. நாங்கள் அழைச்சோம், அவர் கொள்கை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அழைப்பு விடுத்தோம், அவர் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல முடிவு அவர் தான் எடுக்கணும். உங்களுடைய பரபரப்பான சூழ்நிலையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அரங்கம் அகம்புறம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவடைகிறது. மீண்டும் மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் நண்பன் ராஜ்மோகன். ஐபிசி தமிழ், உலக தமிழர்களுக்கோர் உறவு பாலம்.